பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப வாக்குமூலம் குடுத்ததுக்கு அப்புறம் தங்கமயில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்பொழுது, பாக்கியம் அங்க வந்து வேற வழி இல்ல. இதுதான் பண்ணி ஆகணும். பாரு நீ வேணா சாயங்காலமே மாப்பிள வந்து உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பாக்கியம் தங்கமயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப மீனா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஃபோன எடுக்கிறது வந்து பாக்கியம் தான் ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன் எடுத்த உடனே, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணுனீங்க? நான் தான் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க சொன்னேன்ல." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஆமா, அவன் டைவர்ஸ் அனுப்புவான். நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான். நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீ அமைதியா இரு. இல்லன்னா உன் பேரையும் சேர்த்து குடுத்துருவேன்." அப்படின்னு பாக்கியம் மீனாவையே மிரட்டுது. அதுக்கப்புறம் மீனாவால என்ன செய்ய முடியும்? ஸோ இந்த பக்கம் என்னடான்னா, இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களா கூப்பிடுறாங்க. இப்பதான் கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு பாண்டியன தான் கூப்பிடுறாங்க. நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி அவங்க குடும்பமா சேர்ந்து என்னைய ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்க வரதட்சணை கேட்கவே இல்ல. அவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா, 80 பவுன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே கோமதி, அதுக்கப்புறம் நம்ம சரவணன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரணை நடத்துறப்ப, எல்லாருமே ஒரே மாதிரியா தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட அம்மாவ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "என்ன அவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க? நீங்க ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களாமே?" அப்படின்னு கேட்க, "ஃபர்ஸ்ட்டு இல்லவே இல்ல" அப்படின்னு சாதிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 12வது படிச்ச பொண்ணு தான் ஸ்கூலுக்கெல்லாம் வேலைக்கு அனுப்புனீங்களா? அப்படின்னு கேட்ட உடனே, "அப்பப்பா மாட்டிக்கிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு, "மேடம் கல்யாணம்னா 1, 2 பொய் சொல்றது தானே மேடம்" அப்படின்னு சொன்ன உடனே, "நீங்க வெளியில போங்க, வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோமதியோட அண்ணன்க 2 பேத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதிரின்னா அந்த பாண்டியன் குடும்பம் தான். ஆனா அவங்க இத பண்ணவே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் தான். அந்த பொண்ண அவங்க கொடுமைப்படுத்தவே இல்ல. நான் அந்த குடும்பத்த பத்தி விசாரிச்சேன். அது வந்து ஒரு ஃபோர்ஜரி குடும்பம். அவங்க அப்பா கூட எங்க வீட்டுக்கு திருட வந்து தூண்ல கட்டி வச்சு போலீஸ்ல கூட புடிச்சு குடுத்துருக்கோம். அப்படின்னு அந்த தங்கமயில் குடும்பத்த பத்தி தப்பு தப்பா பேசி, இவங்க குடும்பத்த உயர்த்தி தான் பேசுறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பேசாம இவங்க எல்லாத்தையும் ஜாமீன்ல விட்டுருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.